இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்யா L1 பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவிற்கு திக் நிமிடங்கள் இறுதி இலக்கை நெருங்கும் ஆதித்யா L1 இஸ்ரோ வெளியிட்ட அறிவிப்பை பற்றி பார்த்துருவோம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து போன ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இந்தியாவின் ஆதித்யா L1 விண்கலம் PSLV 57 ராக்கெட் மூலம் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பூமியிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 அப்படின்ற இடத்துல விண்கலம் நிலைநிறுத்தப்பட்ட இருக்குது. ஆதித்யா L1 விண்கலம் L1 என்ற இலக்கை சென்றடைய சுமார் 127 நாட்கள் வரை ஆகும்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் ஆதித்யா L1 வர 6ஆம் தேதி மிக முக்கியமான செயலை மேற்கொள்ளவிருக்கு. அதாவது நாளைக்கு இறுதிக்கட்டத்தை நோக்கி நகரும் ஆதித்யா L1, அதாவது விண்கலத்தில் சுற்றுப்பாதை குறைப்பை மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சுற்றுப்பாதை சுழற்சி தொடர்பான செயலை இஸ்ரோ இதுவரை செஞ்சதே கிடையாது. இந்தியாவின் முதன்மையான விண்வெளி நிறுவனம் L1 புள்ளியில் செயற்கைக்கோளை பார்த்திங்கன்னா நிலைநிறுத்த முயற்சி செஞ்சிச்சு. இப்போது முதல் முறை தான் அந்த புள்ளிக்கு சென்றால் மட்டுமே ஆதித்யா சூரியனை தடையின்றி பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு L1 புள்ளியும் சேர்ந்து நகருது. அதனால் ஒளிவட்ட சுற்றுப்பாதையும் பூமியுடன் இணைஞ்சு நகரும் என இந்திய வானியர் கழகத்தின் இயக்குனர் அன்னபூரணி சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்காங்க. 6ஆம் தேதி இஸ்ரோ முன்னெடுக்க உள்ள முயற்சியானது ரொம்ப முக்கியமான செயல். இது விண்கலத்தின் வேகம் மற்றும் பாதையை மாற்றுவதற்காக உந்துதலை இயக்க செய்யுது. இதை தவறவிட்டா அடுத்தடுத்து பல திருத்தங்களை முன்னெடுக்க நேரிடும் என ஆதித்யா L1 மிஷனில் விண்வெளி வானிலை மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவரான திபியேந்தி நந்தி தெரிவிச்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா ஆதித்யா விண்வெளியில் 124 நாட்களை வெற்றிகரமாக முடிச்சிருச்சு. AX-PX Pயின் PAPA மற்றும் ஒரு கூறு சோலார் லிண்ட் அயன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் உட்பட 4 கருவிகள் பார்த்திங்கன்னா விண்கலத்தின் பயணக்கட்டத்தில் இயக்கப்பட்டு நன்றாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆதித்யா L1 திக் நிமிடங்கள் இறுதி இலக்க அடைய போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். எல்லாரும் ஆவலோடு நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.